தைப்பூசம் இது என்னுடைய 20 வருட கனவு நனவாகிய நாள். இந்த நாள் ஏன் அப்படின்னா, நம்ம வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமி கோவிலுக்கு இந்த தைப்பூசத்தன்னைக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவு. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி 20 வருட கனவுன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்றைக்கி தான் எனக்கு நிறைவேறுனுச்சு. எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி தைப்பூசத்துக்கு ஜோதி பார்க்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பிகிட்ருக்கோம். காலையிலேயே நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் காரில் போயிட்டு வரலாம் அப்படின்னுட்டு கிளம்பிகிட்ருக்கோம். அதுக்கிடையில் வீட்டில் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, அதெல்லாம் முடித்தாச்சு. முடிச்சுட்டு காலையில் 9 மணிக்கு கிளம்புனோம். ஜோதி தரிசனம் பார்க்குறதுக்காண்டி தான் கிளம்புனோம். எங்கள் மாமனார் வந்து ராமலிங்க சுவாமியோட தீவிரமான பக்தர். அதனால் அவங்க வந்து இருக்கிற காலம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமுமே போயிடுவாங்க. காலையில் 3 மணிக்கே கிளம்பி போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் மாமனார் வந்து 92 வயசு வரைக்குமே காலையில் பஸ்ஸில் கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்களாம் யாருமே போனதே கிடையாது. எனக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. அந்த நாளை தான் இன்றைக்கி நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு கிளம்புனோம். இந்த ராமலிங்க சுவாமி கோவிலுக்கு நாங்கள் போனது கிடையாது. எங்கள் வீட்டுக்காரவங்க மட்டும் ஒரே ஒரு தடவை எங்கள் மாமனாரோட போயிட்டு வந்ததாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கோம். இப்போல்லாம் கவர்மெண்ட் ஹாலிடேவே விட்டுட்டாங்க. அதனால் கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு ஏதாவது நம்ம வந்து ஒரு தடவையாவது இந்த ஜோதியை, ஏன்னா ஷிஃப்ட் படி ஒவ்வொரு தடவையும் 6 மணிக்கு, 9 மணிக்கு, 12, 1 மணிக்கு, 10 மணிக்கு, 1 மணிக்கு, அப்புறம் 4 மணி, 6 மணி, இந்த மாதிரி டைமில் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஜோதி ஏற்றுவாங்க. அந்த ஜோதியை வந்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப காண கிடைக்காத அபூர்வமான தரிசனமாக இருக்கும். கண்டிப்பாக அது எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த தரிசனத்தை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த ஜோதி எப்படியாவது நம்ம பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னுட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 9 மணி, கரெக்டாக 3 மணி நேரம் ட்ராவல். நாங்கள் வந்து 12 மணிக்கு போனோம். பஸ்ஸெல்லாம் இடையிலே நிறுத்திட்டாங்க. கூட்டம் சொல்லவே வேண்டாங்க. லட்சோப லட்ச மக்கள் அனைத்து பேருமே அங்கே வடலூரில் குடியிருந்தாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது தான் அவருடைய தாரக மந்திரம். அவர் வந்து எந்த விதமான புல் பூண்டு இதுக்கு கூட வாடினா, அதாவது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன இலை தழைகளை கூட அது வாடி நின்னா அதை பார்த்து கவலைப்பட்டவர் ராமலிங்க சுவாமி அவர்கள். அவர் வந்து இந்த மாமிசம்லாம் சாப்பிட்றதெல்லாம் சுத்தமாக தவிர்த்துட்டாங்க. அது இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் ராமலிங்க சுவாமி. எங்கள் வீட்டில் இந்த ஃபோட்டோ 80 வருட ஃபோட்டோ, எங்கள் மாமனார் வச்சிருந்த ஃபோட்டோ. அது ரொம்ப இத்து போயிருக்கு. இருந்தாலும் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் ராமலிங்க சுவாமி இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி எங்கள் மாமனார் வந்து ராமலிங்க சுவாமியோட தீவிரமான பக்தர். இதோ கிளம்பிட்டோம். நாங்களும் காரில் தான் கிளம்புனோம். அதாவது எங்கள் மாமனார்லாம் எப்படி தான் அந்த 92 வயசில் காலையில் பஸ்ஸில் போயிருப்பாங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. காலையில் 3 மணிக்கெல்லாமே எழுந்திரிச்சு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. நாங்கள் பஸ்ஸில் போனோம். பயங்கரமான கூட்டங்க. 3 மணி நேரம் ட்ராவல்னு சொன்னேன்ல, அதில் இடையில கொஞ்சம் நிறுத்தி லெமன் டீ கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி லெமன் டீயும் நல்லா சூடாக அந்த குளிருக்கு ஏற்றது மாதிரி குடிச்சிட்டு திரும்பவுமே நாங்கள் கிளம்புனோம். எங்களுக்கு வந்து கார்லாம் வந்து பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. ரூட்டெல்லாம் மாற்றி விட்டாங்க. எப்படியோ ஒரு வழியே கிட்டத்தட்ட போயாச்சு. பாருங்கள், நாங்களும் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம். கார் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்புறமா அங்கே வேன் தான் ஃபுல்லாக ட்ரிப் அடித்தாங்க. வேனில் இருந்தும் ஒரு இடத்துல கொண்டு இறக்கி விட்டுட்டாங்க. பாருங்கள், அங்கே ஒரு மஞ்சள் கலர் வேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேன்லேருந்து தான் ஏறி கோயில் கிட்டத்தட்ட போய் இறக்கி விட்டாங்க. இது மாதிரி வேன் வந்து கட்டணம் இல்லாமல் தான் அடித்தாங்க. போக வர ஃபுல்லாக ஃப்ரீ தான் இந்த வேனில் போகிறது வர்றது. அது மாதிரி போய் இறக்கியும் விட்டுட்டாங்க. இறங்கியும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இது மாதிரியான கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாதுங்க. லட்சோப லட்சம் மக்கள் அங்கே கூடியிருந்தாங்க. நம்மளால் இந்த ஜோதி தரிசனம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இதாகவே இருந்துச்சு. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி பார்த்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நடந்து போயிட்டுருக்கோம். எங்கே பார்த்தாலுமே மனித தலைகள் தாங்க. அம்மா தாங்க முடியாத கூட்டம். நிறைய க்யூ கட்டி விட்டுருந்தாங்க. ரோட்டு ஓரங்கள்லையுமே நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. வானமும் இல்லை, கிளைமேட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால, நல்லா இருந்ததுனால எங்களால் நடக்க முடிஞ்சது ஈஸியாக. உள்ளுக்குள்ளேயும் போயிட்டோம். க்யூவை பாருங்களேன், இந்த கம்பு கட்டி தான் க்யூ விட்டுருந்தாங்க.
பாருங்க, இது மாதிரி தான் கம்பு கட்டி விட்டுருந்தாங்க. சொல்லட்டுமா ஒன்று, நாங்கள் இந்த கம்புக்குள்ள பூந்து 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 ஓடி போய் முன்னாடியில் நின்று பார்த்தோங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த க்யூவில் நாங்கள் வந்திருந்தா டெஃபினட்டாக எங்களால் ஜோதி பார்த்துருக்கவே முடியாது. நாங்கள் கொஞ்சம் இடையில பூந்து 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 போனதுனால தான் ஃப்ரண்ட்டில் போய் முன்னாடி நின்று எங்களால் சூப்பராக ஜோதி தரிசனத்தை பார்க்க முடிஞ்சுது. நிச்சயமாக இது நம்ம ராமலிங்க சுவாமியோட கருணை இல்லைன்னா இது நடந்தே இருக்காது. அந்த அளவுக்கு நாங்கள் கிட்டனை போய் நின்று இவ்வளோ கூட்டத்தையும் மீறி ஃப்ரண்ட்டில் போய் நின்று ஜோதி தரிசனம் மதியானம் 1 மணிக்கு ஜோதி தரிசனம் நல்லபடியாக கண்டோம். நிச்சயமாக நம்ம வள்ளலார் பெருமானோட கருணையினால தான் எங்களால் இந்த ஜோதி தரிசனத்தை பார்க்க முடிஞ்சுது. சூப்பராக தரிசனம் கண்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அங்கே மூளை முடிக்கெல்லாமே அன்னதானம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. அன்னதான பெருவிழான்னு தான் இதுக்கு பேரே. அன்னதானத்துக்கு நாங்களுமே பணம் கொடுத்துருந்தோம், 3000 ரூபாய் பணம் கொடுத்துருந்தோம். நாங்கள் இந்த இடத்துல சாப்பிடலாமே வெளியில் அவுட்டரில் நல்ல சூப்பரான இந்த பாருங்கள் ஜோதி தரிசனத்தை இது மாதிரி ஸ்க்ரீன் போட்டு அங்கங்கவும் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நீங்களுமே அருட்பெருஞ்சோதியை தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக ஸ்பெஷலாக எடுத்த வீடியோ இது. அதோட வெளியில் சூப்பராக வடை பாயசத்தோட அன்னதானமும் நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். திரும்பவுமே எல்லாருமே தரிசனம் பண்ணிக்கோங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட நான் வீடியோ காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ராமலிங்க சுவாமியை பார்க்கறதுக்கு தைப்பூசம் அன்னைக்கு தான் போகணும்னு இல்லை. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு முறை வடலூர் போய் ராமலிங்க சுவாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.